ஷலோம், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக ஆண்டுடைய இன்ப சமூகத்தில் அமர்ந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். ஆண்டவர் சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்தவர்களாக ஷெமா இஸ்ராயேல் ஆண்டவருடைய நேசம் அது அளவிட முடியாத நேசமாக இருக்கிறது. அவருடைய அன்பிற்கு ஈடு இணையே கிடையாது. அதை நம்மால் விவரிக்கவே முடியாது. அந்த அன்பை உணர்ந்தவர்களாக அவருடைய பாதத்தில் அமருகிற அந்த நல்ல பங்கை அடைந்தவர்களாக நம்ம எல்லாருமாய் சேர்ந்து எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே அந்த பாடலை நம்ம எல்லாருமாக சேர்ந்து நம்மை அர்ப்பணித்தவர்களாக நாம் பாடப்போகிறோம். எல்லாம் ஒப்பு கொடுத்தலோடு நம்ம பாடுவோமாக. எல்லாம் நம்மை அர்ப்பணித்து தேவ சமுத்திரம் ஒப்பு கொடுத்தவர்களாக
கைகளை உயர்த்தி நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் எல்லாம் அப்படியே அர்ப்பணித்தவர்களாக நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் நிறக்காய மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் மாற்ற வேண்டும். ஆராதனை தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை ஆண்டவரே, தயவுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. ஆண்டவர் எங்களோடு இடைப்பட்டு பேசுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடி நம்முடைய பரிசுத்தமான கிரிகளை விளங்க பண்ணும்படியாக தயவுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் கிரியை செய்வீராக. இன்னும் நாங்கள் ஒன்று கூட உம்மை கிட்டி நெருங்கி கிட்டி சேர எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கேட்கிற யாவருக்கும் இந்த வார்த்தைகளை ஆசீர்வாதமாக்கி தாங்க ஆண்டவரே. தயவுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். யெஷுவா ஹமஷியாஹ் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
ஆமேன். ஆமேன். ஷலோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து போவோம். நாம் தொடர்ச்சியாக நாம் ஒரு செய்தியை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒட்டினவர்களுக்கு கிட்டி வரும் மேன்மைகள் என்கிற தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதான மேன்மையான காரியங்கள் எல்லாம் நமக்கு கிட்டி வர வேண்டுமானால் ஒட்ட வேண்டிய இடத்தில் நம்ம சரியாக ஒட்டினால்தான் அந்த மேன்மைகள் நமக்கு கிட்டி வரும். இதை குறித்து தான் நாம் தொடர்ச்சியாக நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். 2 செய்திகள் நாம் இதை குறித்து நாம் அறிந்தோம். இன்றைக்கு இதனுடைய கடைசி பகுதியை இன்றைக்கு நாம் படித்து முடிக்கப் போகிறோம். இதற்கு ஆதாரமாக அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 16, 17, 18 வசனங்களை படிக்கும்போது, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 16, 17, 18 வசனங்களை படிக்கும்போது, மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். வேரானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொளி மரமாகிய நீ அவைகளில் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்திற்கும் உடன் பங்காளிகளாய் இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. போதும். ஆண்டவர் புறஜாதிகளாகிய நம்மை இந்த நல்ல ஒலிவ மரத்தோடு ஒட்ட வைத்திருக்கிறார். நாம் எல்லாரும் காட்டு ஒலிவ மரமாக நாம் இருந்தோம். காட்டு ஒலிவ மரமாய் இருந்த நம்மை இந்த நல்ல ஒலிவ மரமாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு, அவருடைய ஆதி அப்போஸ்தலரோடு, அந்த உபதேசத்தோடு நம்மை ஒட்ட வைத்திருக்கிறார். நாம் அந்த நல்ல ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஒலிவ மரத்தினுடைய வேர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற நம்முடைய முற்பிதாக்கள் அவர்களை தேவன் நடத்தின அந்த வழிகள், அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்குரியதாக மாறுகிறது. அந்த வேரினுடைய சாரம் நமக்குரியதாக மாறுகிறது என்பதெல்லாம் நாம் இங்கே படிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, கர்த்தராகிய இயேசுவை நாம் விசுவாசித்ததன் மூலமாக இப்படி நாம் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை நாம் தொடர்ச்சியாக நாம் படித்தோம். கடந்த நாட்களில் நாம் அதை படித்தோம். சரி, இன்றைக்கு நிருபத்திலிருந்து, நிருபம் என்பது அந்த நாட்களில் இருந்ததான சபைகளுக்கு எழுதப்பட்டது. அந்த நிருபங்களை நம்ம பார்க்கும்போது, அந்த நிருபங்கள் எந்தெந்த சபைகளுக்கு எழுதப்பட்டதோ அந்த சபைகளில் ஒரு 4 சபையை இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். எல்லா சபைகளுமே யூதர்களும் புறஜாதிகளும் இணைந்ததான ஒரு சபைதான். அதாவது புறஜாதிகளாகிய நாம், அதாவது காட்டொலிவ மர கிளைகளாகிய நாமும் அந்த சுபாவ கிளைகளும் ஆகிய அவர்களும், அப்படி 2 பேருமா சேர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக, அவர் மேல் கொண்டிருக்கிற அந்த விசுவாசத்தின் நிமித்தமாக நல்ல ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்டதான சபைகள் தான். 2 பேருமே இணைந்து கர்த்தரை ஆராதிக்கிற யூதர்களும் புறஜாதிகளும் இணைந்த ஒரு சபைதான் அன்றைக்கு இருந்ததான எல்லா சபைகளும். நிறைய வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, இந்தியாவுக்கு தோமா வந்தார். இந்த இந்தியாவில் தோமா வந்து இங்க சபையை அவர் ஸ்தாபித்த போதும் கூட, இங்க தோமாவை ஸ்தாபித்த சபை வந்து யூதர்களும் புறஜாதிகளும் இணைந்த சபையாகத்தான் இருந்தது. யூதர்களும் இந்தியர்களும் இணைந்த சபையாகத்தான் தோமா ஸ்தாபித்த சபை இருந்தது. அப்போ அந்த மாதிரியான ஒரு சபையைத்தான் ஆண்டவர் நிறுவுகிறார். அப்போ அந்த மாதிரி ஸ்தாபிக்கப்படுகிற ஒரு சபையினுடைய மேன்மையான அனுபவங்கள் என்ன என்பதை நாம் படித்துக் கொள்ள வேண்டும். இப்போ நம்மளும் கூட அந்த மாதிரி ஒரு நல்ல ஒலிவ மரத்தோடு இணைக்கப்பட்டு அந்த
நான் ஏற்கனவே சொன்னது போல யூதர் ரபிமார்களிடத்துல, இயேசுவை ஏற்றுக்கொண்ட ரபிமார்களிடத்துல கற்று எப்போதுமே அந்த ஒரு தொடர்பில் நம்ம இருக்கும்போது நமக்கு வரக்கூடிய மேன்மைகள் ரொம்ப விசேஷித்தமானது. சரி, ஒரு 4 சபைகளை நாம் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதனுடைய 18ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும் நீங்க குறித்துக் கொள்ளுங்க. அதுல 4வது வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 1 முதல் 4 வரைக்கும் குறித்துக் கொள்ளுங்க. இங்கே கொரிந்து சபை, கொரிந்து பட்டணத்தில் இங்கே சபை உருவாகிறதான அந்த சரித்திரம் இங்கே இருக்கிறது. 4ஆம் வசனத்தை வாசிங்க. 4வது வசனம். ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெப ஆலயத்திலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். இப்படி யூதரும் கிரேக்கரும் இணைந்த, யூதர்களும் புறஜாதிகளும் இணைந்த சபைதான் கொரிந்து சபை. அந்த 2-3 வசனங்களை நீங்க பாருங்க. 2ஆம் வசனம், அந்த அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை படிக்கும்போது வாசிங்க. அப்போஸ்தலர் 18:2 நம்ம வாசிப்போமாக. 2ஆம் வசனத்தை வாசிங்க. யூதர் எல்லோரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி சிலவுத்தியா ராயன் கட்டளையிட்டபடியே இத்தாலியாவில் இருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கிலா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனை அவன் மனைவியாகிய பிரிஸ்கிலாவையும் அங்கே கண்டு அவனிடத்திற்கு போனான். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவனானபடினால் அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். ஓய்வு நாள்தோறும், முதல் வசனத்தை வாசிங்க. 1ஆம் வசனம். அதன் பின்பு பவுல் அத்தேசத்தின் பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து யூதர்கள் எல்லோரும். சரி, இப்படியாக கொரிந்து பட்டணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட சபை அந்த 4ஆம் வசனத்தில் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு. யூதர்களும் புறஜாதிகளும் இணைந்து உருவானதான சபை. அப்ப இந்த கொரிந்து சபையை நாம் இங்கே எடுத்துக் கொடுக்கிறோம். யூதர்களும் புறஜாதிகளும் இணைந்த சபை. அப்ப இந்த சபையின் மூலமாக இந்த சபைக்கு என்ன மேன்மையை, என்ன ஒரு கிட்டி வருகிற மேன்மை, என்ன மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நாம் இங்கே படிக்க போகிறோம். அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா, அங்கே வேதத்தில் படிக்கும்போது அடுத்து என்ன செய்கிறார் அப்படின்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் அதனுடைய 18ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தில் இன்னொரு சபையை பற்றியும் படிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை வாசிக்கலாம். 23வது. சில காலம் சஞ்சரித்த பின்பு புறப்பட்டு கிரயமாய் கலாத்தியா நாட்டிலேயும். இங்கே கலாத்திய சபையை பற்றி படிக்கிறோம். இந்த கலாத்திய சபை இதுவும் யூதர்களும் புறஜாதிகளும் இணைந்த சபை. பாருங்க, கொரிந்து சபையை பார்க்கிறோம், 2வது கலாத்திய சபையை பார்க்கிறோம். அடுத்து 3வது நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்களின் வழியாய் போய் எபேசுக்கு வந்து அங்கே சில சீஷர்களை கண்டு. இங்கே எபேசு பட்டணத்தை படிக்கிறோம். இங்கே தான் எபேசு சபை உருவாகிறது. பாருங்க, 10ஆம் வசனம், 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினால் ஆசியாவிலே குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் ஆகிய எல்லோரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். அப்போ இந்த 19ஆம் அதிகாரம் 1 10 வரைக்கும் நீங்க படித்துக் கொள்ளுங்க. இங்க எபேசு சபையும் உருவாகிறது. இந்த எபேசு சபையும் பாத்தீங்கன்னா யூதர்களும் புறஜாதிகளும் இணைந்த சபையாகத்தான் இருக்கிறது. கொரிந்து சபை இருக்கு, கலாத்திய சபை இருக்கு, அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா எபேசு சபையும் இருக்கிறது. அதுவும் அப்படிதான் உருவாயிருக்கு. அடுத்து அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 1 4 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 1 முதல் 4 வரைக்கும் படிக்கும்போது வாசிங்க. அப்போஸ்தலர் அவர்கள் அம்போலியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கியா பட்டணத்துக்கு வந்தார்கள். தெசலோனிக்கியா பட்டணத்துக்கு வந்தார்கள். 4ஆம் வசனம், 4ஆம் வசனம். அவர்களில் சிலர் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கனம் பொருந்திய ஸ்ரீகளில் அநேகர் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள். பாருங்க, தெசலோனிக்கிய சபையும் பக்தியுள்ள யூதர்களும் கிரேக்கர்களும், இப்படி யூதர்களும் புறஜாதிகளும் இணைந்த சபையாகத்தான் தெசலோனிக்கிய சபை இருக்கிறது. இப்ப பாருங்க, 4 சபைகளை நாம் இங்கே கவனிக்கிறோம். யூதர்களும் புறஜாதிகளும் இணைந்த கொரிந்து சபை, யூதர்களும் புறஜாதிகளும் இணைந்த கலாத்திய சபை,
யூதர்களும் புறஜாதிகளும் இணைந்த எபேசு சபை, யூதர்களும் புறஜாதிகளும் இணைந்த தெசலோனிக்கிய சபை. இந்த 4 சபைகளையும் நாம் எடுத்துக்கொள்கிறோம். பாருங்க, நல்ல ஒலிவ மரத்துல சுபாவ கிளைகளாகிய யூதர்களும் இருக்கிறாங்க, சுபாவத்துக்கு விரோதமாக இருக்கிற புறஜாதிகளும் இருக்கிறார்கள். 2 பேரும் இணைந்து ஒன்றாக்கப்பட்டு, கிறிஸ்துவுக்குள்ளே ஒன்றாக்கப்பட்டு அங்கே ஒரு சபையாக அங்கே அவர்கள் மாறி இருக்கிறார்கள். அங்கே திருச்சபையாக மாறி இருக்கிறாங்க. இவர்களுக்கு தான் ஆண்டவர் சில மேன்மைகளை கொடுக்கிறார், சில மேன்மைகளை கொடுக்கிறார். இந்த 4 சபைகளுடைய மேன்மைகளை தொகுத்து நம்முடைய வாழ்க்கையில நாமும் இதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஆதி அப்போஸ்தல உபதேசங்களோடும் நாம் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிறதான அந்த வேர்களுக்குள்ளாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த கடைசி நாட்களிலே இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர் அபிமானிடத்தில் வேதத்தை கற்றுக்கொள்கிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில இருக்கு. அவங்க வஸ்திர தொங்கலை போன வாரம் கவனித்தது போல அவங்க வஸ்திர தொங்கலை பிடித்துக் கொண்டு, உங்களோடு தேவன் இருக்கிறார், நாங்களும் உங்களிடத்தில் வேதத்தை கற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி, இப்படி நாம் வேதத்தை கற்றுக்கொண்டு இப்படி நாம் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன மேன்மைகள் நமக்கு வரும் என்பதை ஒரு 7 மேன்மைகளை இந்த 4 சபைகளிலும் இருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆனா பரிதாபம் என்னன்னா, நம்முடைய சபைகள் எல்லாம் இந்த யூத வேர் இருந்து கம்ப்ளீட்டா முழுவதுமாக தன்னை வேர் அறுத்து கொண்டு கிரேக்க வேர்களோடு கூட ஒட்ட வைக்கப்பட்டதுனால நிறைய நாம் அனுபவிக்க வேண்டிய மேன்மைகளை வெறும் வார்த்தை அளவில் சொல்கிறோமே ஒழிய நடைமுறையில் நாம் அனுபவிக்கவில்லை, திருச்சபை அனுபவிக்கல. அதனால இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் யெஷுவாவுடைய வருகைக்கு முன்பு, ஆண்டவர் இயேசுடைய வருகைக்கு முன்பு திருச்சபை இந்த மேன்மைகளை பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். விரும்பினபடியினால இந்த சத்தியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எல்லா ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாக, தேவ சமூகத்தில் அர்ப்பணித்தவர்களாக, ஆதி அப்போஸ்தலர் தூதுகளால் அடியாரை சிறப்படுத்தி, ஆதி அப்போஸ்தலர் தூதுகளால் அடியாரை சிறப்படுத்தி, ஆதி அப்போஸ்தல உபதேசத்துல கட்டப்படுகிற சபையாக நம்முடைய பரம அப்போஸ்தலனாகிய யெஷுவா நமக்கு காண்பித்த வழிகளில் நடக்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் போது இப்ப நம்ம படிக்க போற மேன்மைகள் நமக்குரியதாக மாறும். மற்றபடி இந்த அறகுறையா எந்த விதமான ஆவிக்குரிய அனுபவத்துக்கும் ஒப்பு கொடுக்காம வேதத்தை முறைப்படி கற்றுக்கொள்ள வேண்டும், இப்படி இந்த நல்ல ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்படணுங்கிறத பற்றின அறிவே இல்லாமல் ஒரு சாதாரண கிறிஸ்தவர்களாக ஏதோ வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாபம், ஏதோ ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கணும், ஏதோ இயேசுநாட்டை வந்து பணத்தை வாங்கணும், வீட்டை கட்டணும், இடத்தை வாங்கணும், பணத்தை கட்டணும், பணத்தை வாங்கணும், இப்படி கார் வாங்கணும், இப்படி இந்த உலக நன்மைகளுக்காக வருகிற கிறிஸ்தவர்களுக்கு இந்த சத்தியம் பொருந்தாது. அதனால பிரதர் சிஸ்டர், உங்களை என்னை ஆண்டவர் அந்த நல்ல ஒலிவ மரத்தோடு ஒட்ட வைத்திருக்கிறார். இந்த கிட்டி வருகிற மேன்மைகளை நாம் அனுபவிப்போமாக. முதலாவது மேன்மை, இப்படி ஒட்டினவர்களுக்கு சரியான இந்த நல்ல ஒலிவ மரத்தோடு ஒட்டினவர்கள், அவர்கள் யூதர்கள் புறஜாதிகள் ரெண்டும், அப்படி ஒட்டினவர்களுக்கு வரக்கூடியதான முதல் மேன்மை என்ன அப்படின்னா, அனுபவித்தல் என்கிறதான ஒரு மேன்மையை கர்த்தர் கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 27 31 வரைக்கும் நம்ம படிக்கணும். பட் நம்ம 31வது வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம்
அதனுடைய 31வது வசனத்தை படிக்கும்போது, அவரே தேவனாலே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஆண்டவராகிய இயேசுவை அனுபவிக்கிற ஒரு பாக்கியம் நமக்கு இருக்கிறது. அவரை நாம் எப்படி அனுபவிக்கிறோம்? இப்படி இந்த நல்ல ஒலிவ மரத்தோடு ஒட்ட வைக்கப்பட்டு சுபாவ கிளைகளாகிய யூதர்களும் சுபாவத்துக்கு விரோதமாய், அதாவது காட்டு ஒலிவ மரத்திலிருந்து அங்கிருந்து வெட்டி எடுக்கப்பட்டு இந்த நல்ல ஒலிவ மரத்தோடு ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிற நாமும் இப்படி 2 பேருமே அந்த வேருக்கும் சாரத்துக்கும் பங்குள்ளவர்களாக மாறும்போது நமக்கு கிட்டி வருகிற மேன்மை என்ன அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசுவை நாம் அனுபவிக்கிற ஒரு பாக்கியத்தை பெறுகிறோம். வெறும் நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசுவை ஆராதிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, நாம் அவரை அனுபவிக்கிறவர்களாக மாறுகிறோம். எப்படி அனுபவிக்கிறோம்? அவரே நமக்கு தேவனால் எப்படி இருக்கிறாரு? அங்க படிக்கும்போது, அவரே நமக்கு தேவனால் நமக்கு ஞானமும் ஒன்று ஞானமாக இருக்கிறார். ஞானத்தை தருகிறவர் அல்ல, அவரே நமக்கு ஞானமாக மாறுகிறார். அவரை நாம் ஞானமாக அனுபவிக்கிறோம். பிரதர் சிஸ்டர், எனக்கு ஞானமே இல்லை, நான் ஒரு பேத, எனக்கு படிப்பறிவு இல்லை, நான் ஒழுங்கா கூட படிக்கல அப்படி நினைக்கிறீங்களா? இந்த நல்ல ஒலிவ மரத்தோடு ஒட்ட வைக்கப்பட ஆண்டவர் நம்மை ஞானிகளாக்கி விடுவார். அவரே நமக்கு ஞானமாக இருக்கிறார். அது மட்டும் இல்ல, தொடர்ந்து படிக்கும்போது வாசிங்க, அவரே நமக்கு ஞானமும் நீதியும். நீதி, அநீதி நிறைந்த நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய யெஷுவா, ஆண்டவர் இயேசு, அவர் நமக்கு நீதியை கொடுப்பது மட்டுமல்ல, அவரே நமக்கு நீதியாக மாறுகிறார். நம்முடைய அருமை ஆண்டவர் யெஷுவாவே அவரே நமக்கு நீதியாக மாறுகிற ஒரு அனுபவம் இங்கே உண்டாகிறது. அவரே நமக்கு நீதி. 3வது வாசிங்க, பரிசுத்தமும். அவரே நமக்கு பரிசுத்தமாகிறார். பிரதர் சிஸ்டர், அநேக நேரங்கள் நமக்கு கேள்வி இருக்கு. அந்த ரங்கத்தில் அநேக அலங்கோலங்கள், அநேக தடுமாற்றங்கள் அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அறிந்தோ அறியாமலோ வந்து விடுகிறது. பட் இந்த நல்ல ஒலிவ மரத்தோடு ஒட்ட வைக்கப்படும் போது நமக்கு கிடைக்கிற மேன்மை என்ன? அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவது மட்டுமல்ல, அவரே நம்முடைய பரிசுத்தமாக மாறுகிறார். அவரையே நம்முடைய பரிசுத்தமாக அனுபவிக்கிற ஒரு பாக்கியம் நமக்கு உண்டாகிறது. அப்ப அவருடைய பரிசுத்தம் நமக்குள்ளாக கடந்து வருகிறது. அது மட்டும் இல்ல, தொடர்ந்து வாசிங்க, மீட்புமானார். அவரே நமக்கு மீட்பு. அவர் நம்மை மீட்கிறவர் மட்டுமல்ல, அவரே நம்முடைய மீட்பாக மாறுகிறார். நம்முடைய எல்லா அடிமைத்தனங்கள், நம்முடைய எல்லா இக்கட்டுகள், நம்முடைய எல்லா இழப்புகள், நிர்பந்தமான நிலைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவரே நம்மை மீட்கிறவராக மாறுகிறார். அருமையானவர்களே, இதற்காகத்தான் ஆண்டவர் பைத்தியங்களும் பலவீனர்களும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களும் இழிவானவர்களுமாய் இருக்கிற நம்மை இந்த பாக்கியத்தை அனுபவிப்பதற்கென்றே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். 27-28 வசனங்களை படிக்கும் போது, அதே இந்த 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 27-28 வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னா, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அப்படியானால் ஆண்டவர் பைத்தியங்களாக, பலவீனர்களாக, அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாக, இல்லாதவர்களாக, இழிவானவர்களாக, எல்லாராலும் தூக்கி எறியப்பட்டவர்களாக இருக்கிற நம்மை தெரிந்தெடுத்து அவரே நமக்கு ஞானமும், அவரே நமக்கு நீதியும், அவரே நமக்கு பரிசுத்தமும், அவரே நமக்கு மீட்புமாயிருந்து அவரை அப்படி அனுபவிக்கிற ஒரு பாக்கியத்தை நமக்கு தருகிறார். ஆகவேதான் பாடுகிறோம், ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நேசரே,
யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் ஒரு ராகாபை பற்றி நம்ம படிக்கிறோம். ராகாபுடைய வீடு அந்த வீட்டுடைய மதிலுக்கு மேல இருந்ததாக வேதாகமத்தில் படிக்கிறோம். அவளை பற்றி சொல்லும் போது ராகாப் என்னும் வேசி என்றுதான் சொல்லப்பட்டிருக்கும். அதை பார்த்த உடனே நிறைய பேர் ராகாப் என்கிற வேசி, அவள் வேசியா இருந்தவள், அவள் ஒரு வேசி தானே என்று அவளை அற்பமாய் எண்ணுகிறவர்கள் உண்டு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இந்த ராகாப் அவள் வேசியா இருந்தது உண்மைதான். ஆனா கடைசி வரைக்கும் அவள் வேசியாகவே வாழ்ந்து விடுவதற்கு அவள் விரும்பவில்லை. வேசியாகவே வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை முடிப்பதற்கு அவள் விரும்பவில்லை. அதனாலதான் அவங்க அந்த பாவத்துக்கு உடன்படாதபடினாலதான் அநேக வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, அந்த அம்மாவுடைய வீடு எங்க இருந்துச்சுன்னு சொன்னா அலங்கத்தின் மதிலிலே இருந்ததாம். அந்த பட்டணத்தினுடைய அந்த மதில் மேல, பட்டணத்தினுடைய மதில் மேல அவங்க வீடு இருந்தது. ஏன் தெரியுமா? யாராவது கொள்ளையடிக்கிறவர்கள், கொலை செய்கிறவர்கள் வந்தா முதலாவது அந்த மதில் மேல இருக்கிற வீட்டுக்குள்ளதான் பூந்து கொள்ளையடிப்பாங்க, கொலை செய்வாங்க. அப்படி இவ யார் கையாவது அப்படி பட்டு இவ செத்து போகட்டும் என்று சொல்லிதான் அவளை மதிலுக்கு மேலாக வீடு இருக்கும்படியாக வைத்து விட்டார்கள். ஆனா ஆண்டவர் அவளை சாகடிக்கலங்க, அவளை வாழ வைத்தார். அவளை வாழ வைத்தார். இஸ்ரேல் கோத்திரத்துக்குள்ள கொண்டு வந்து இஸ்ரவேல் நடுவிலே குடியிருக்க வைத்து யூதா கோத்திரத்திலே அவளை இணையும்படியாக வைத்து அந்த வம்சத்துல நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசுவின் பேர் அவரும் வரத்தக்கதாக மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் அவளுடைய பேர், மேசியாவினுடைய வம்ச வரலாற்றில் இந்த ராகாபினுடைய பேர் இருக்கும்படியாக கர்த்தர் வைத்து விட்டார். அந்த ராகாபுக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாய் இருக்கும்படியாக அவரை அனுபவிக்கிற ஒரு பாக்கியத்தை அவள் பெற்றாள். அருமையானவர்களே, அருமையான தேவ ஜனமே, பிரதர் சிஸ்டர், இந்த சரியான நல்ல ஒளிவு மரத்தோடு ஒட்டினவர்களுடைய வாழ்க்கையில கிட்டுகிற மேன்மை என்ன? ஆண்டவர் இயேசுவை ஞானமாக, அவரையே நீதியாக, அவரையே பரிசுத்தமாக, அவரையே மீட்பாக அனுபவிக்கிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இப்படி அனுபவிக்கிற பாக்கியம் நமக்கு உண்டாகிறது. இதை நாம் இங்கே படித்துக் கொள்கிறோம். சரி, ரெண்டாவது மேன்மை என்ன அப்படின்னா, ரெண்டாவதாக 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 1 முதல் 5 வரைக்கும் இருக்கிற பகுதியை வாசிக்கணும். பட் நம்ம அதில் 5ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். நீங்க அதை படித்துக் கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 1 முதல் 5 வரைக்கும். ரெண்டாவது மேன்மை என்னன்னா, முதல் மேன்மை அனுபவித்தல். இரண்டாவது மேன்மை ஆயத்தப்படுதல். 5ஆம் வசனத்தை வாசிங்க. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற தேவனே, இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. எதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார்? எதற்காக நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக ஆவி என்னும் அச்சாரத்தை தந்திருக்கிறார்? முதல் வசனத்தை வாசிங்க. 5ஆம் அதிகாரம் முதல் வசனம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். இந்த கைவேலை அல்லாத நித்திய வீட்டை நாம் அடையும்படியாக நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஆவியானவர் இருக்கிறார். இந்த ஆயத்தப்படுத்துகிற அனுபவம், இந்த ஒரு காரியம் யாருக்கு நடக்கும்? இந்த நல்ல ஒளிவ மரத்தோடு ஒட்ட வைக்கப்பட்டவனுக்கு தான் நடக்கும். 9ஆம் வசனம் பாருங்க. அதிலே 9வது வசனம். 2 கொரிந்தியர் 5:9 வாசியுங்கள். அதிநிமித்தமே நாம் சரீரத்திலே குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். அப்படியானால் நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து எது தேவனுக்கு பிரியம், எது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை என்றெல்லாம் சொல்லி அவருக்கு பிரியமான வழியில நடத்துகிறாரே, இது யாருக்கு நடக்கும்? நல்ல ஒளிவ மரத்தோடு ஒட்ட வைக்கப்பட்டவங்களுக்கு தான் நடக்கும். மற்றவங்களுக்கு நடக்காது. மற்றவங்க இயேசுநாதரை கடவுளாக அனுபவித்து ஏதோ கடமைக்கு ஆராதனை செய்து ஏதோ ஒரு 4 பாட்டை பாடி ஏதோ 4 வசனத்தை கேட்டுட்டு அப்புறம் உலக நன்மைகளை அனுபவித்து விட்டு போய்கொண்டே இருக்க வேண்டியதான். பட் கர்த்தரிடத்தில் போய் குடியிருக்கும்படியான ஒரு ஆயத்தம், அப்படி ஒரு ஆயத்தத்தின் வாழ்க்கை யாருக்கு இருக்கும் தெரியுமா? இந்த நல்ல ஒளிவ மரத்தோடு
ஒட்ட வைக்கப்பட்டவங்களுக்கு தான் அந்த ஆயத்தம் இருக்கும். சங்கீதம் 143, அதனாலதான் ஆவியானவர் பாருங்க, சங்கீதம் 143:10 அவருக்கு பிரியமானது இன்னதென்று ஆவியானவர் தான் நம்மை போதித்து நடத்துகிறார். வாசிங்க சங்கீதம் 143:10. பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. ஆவியானவர் தான் ஆண்டவருக்கு எது பிரியம், நம்முடைய பரம மணவாளனுக்கு எது பிரியம், அவரோட போய் குடியிருக்கணும்னா அவருக்கு எது பிரியம், அவருக்கு பிரியமான விதத்தில் நம்ம இருக்கும்படியாக நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் ஆவியானவரே. அவர் தான் நம்மை ஆயத்தப்படுத்த முடியும். ஆகவேதான் பாடுகிறோம், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. எல்லாரும் படித்தவர்களாக உம்மை நோக்கி அதின் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. எல்லாருமாய் உமது அன்பை அதிகாலையில் ஹல்லேலூயா. காணச் செய்யும் கருணை நேசரே, உமது அன்பை அதிகாலையில் காணச் செய்யும் கருணை நேசரே. உம்மையை நம்பி உள்ளேன், நீர் விரும்பும் உம் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும். திவ்யநாதரே, தினந்தோறும் காட்ட வேண்டும் அப்பா. திவ்யநாதரே. ஓ, அன்பின் சிகரமே, சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே, அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே. அப்ப அவருக்கு பிரியமானது என்ன என்பதை நமக்கு காட்டுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த நல்ல ஒலிவ மரத்தோடு யார் ஒட்ட வைக்கப்படுகிறார்களோ அவர்களுக்குத்தான் ஆவியானவர் இந்த மணவாளனுக்கு எது பிரியம் எது பிரியமில்லை என்பதை சொல்லி சொல்லி நடத்தி நடத்தி நம்மை அவருக்கு ஏற்றவர்களாக ஆயத்தப்படுத்துவார். ரூத் என்கிறதான புறஜாதி பெண், அருவருக்கப்படத்தக்க மோவாபிய பெண். மோவாபியர்கள் சபைக்குள்ள உட்படவே கூடாது என்று பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு அருவருக்கப்படத்தக்க ஒரு பெண் போவாசோடு குடியிருந்து போவாசோடு கூடி வாழ்கிற ஒரு பாக்கியத்தை பெற்றாலே எப்படி? இந்த நல்ல ஒலிவ மரத்தோடு ஒட்ட வைக்கப்பட்டது நிமித்தமாகத்தான் அவருக்கு எது பிரியம், அவரை பிரியப்படுத்த எப்படி நடந்துக்கணுங்கிறத நகோமி சொல்லி கொடுக்குறாங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு முன்னடையாளமாக இந்த நகோமி சொல்றாங்க பாருங்க. ரூத் 3ஆம் அதிகாரத்துல, நீ குளித்து எண்ணெய் பூசி வஸ்திரங்கள் எல்லாம் உடுத்தி கொண்டு, அங்க படிக்கும் போது நம்ம படிக்கிறோம் ரூத் 3ஆம் அதிகாரத்துல, நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு களத்திற்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீருமட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. அவன் படுத்துக் கொண்ட பொழுது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து போய் அவன் கால்களின் மேல் மூடி இருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். இப்படி அவருக்கு பிரியமா எப்படி நடந்துக்கணும் என்பதை
சொல்லிக் கொடுத்து, நீ இப்படி குளித்து எண்ணெய் பூசி வஸ்திரங்களை உடுத்தி அவருடைய பாதத்தில் போய் படுத்துக்கொள் என்றெல்லாம் இறங்கி போய் இப்படி எல்லாம் ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்லிக் கொடுக்கிறாங்க நகோமி. இது போல இந்த நல்ல ஒலிவ மரத்துல ஒட்ட வைக்கப்பட்டாதான் ஆவியானவர் சொல்லுவாரு, குழி, திருவசனமாகிய தண்ணீர் முழுக்கினால் நீ குளித்து சுத்திகரிக்கப்பட வேண்டும். நீ என்ன பூசப்படணும், அபிஷேகம் ஒவ்வொரு நாளும் புது புது அபிஷேகத்தை பெறணும். உன்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரங்கள் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கப்படணும். நீ இறங்கி போ, தாழ்மைப்படு, ஆண்டவர் பாதத்தில் விழுந்து கெட. இப்படியெல்லாம் நமக்கு போதித்து நம்மை நடத்துவார். அருமையானவர்களே, அப்படி போதித்து நடத்தும்படியாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அப்ப இந்த நல்ல ஒலிவ மரத்தோடு ஒட்ட வைக்கப்பட்டவங்க தான் ஆயத்தப்பட முடியும். ஆயத்தப்படுகிற வேலை நடக்கும். அவரோட குடியிருப்பதற்கு ஆயத்தப்படுகிற வேலை இந்த நல்ல ஒலிவ மரத்தோடு ஒட்ட வைக்கப்பட்டவர்களுக்கு தான் நடக்கும். அருமையானவர்களே, நம்மையும் அப்படி பரிசுத்த ஆவியானவர் ஆயத்தப்படுத்துவாராக. அந்த கைவேலை அல்லாத அந்த நித்திய வீடு நமக்கு இருக்கு. அந்த நித்திய வீட்டுக்குள்ள நம்ம பிரவேசிக்கும்படியாக நம்மை ஆயத்தப்படுத்துவார். இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பி யார் பிழைப்பார்? இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பி யார் பிழைப்பார்? என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டே, இயேசுவோடு நான் குடியிருப்பேன். என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டே, இயேசுவோடு நான் குடியிருப்பேன். காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும்போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்தே ஆழ்ந்த கண்ணீர் வடித்தேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். இந்த நல்ல ஒலிவ மரத்தோடு ஒட்ட வைக்கப்பட்டவங்க தான் ஆயத்தப்படுகிறதான அனுபவத்துக்கு நேராக கடந்து போக முடியும். இதை நாம் இங்கே படிக்கிறோம். மூன்றாவது மேன்மை, நாம் ஆண்டவரை அனுபவிக்கிற மேன்மையை நாம் அடைகிறோம், ஆயத்தப்படுகிற மேன்மையை அடைகிறோம். மூன்றாவது, இப்படி நல்ல ஒலிவ மரத்தோடு ஒட்ட வைக்கப்பட்டவர்களுக்கு கிட்டி வருகிற மூணாவது மேன்மை தரித்து கொள்ளுதல். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 27, 28 வசனங்களை படிக்கும்போது, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 27, 28 வசனங்களை படித்தால் அங்கே தரித்து கொள்ளுதல் என்கிறதான ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள் என்று படிக்கிறோம். அருமையானவர்களே, இங்கே யூதர்களும் புறஜாதிகளும் இணைந்த அந்த நல்ல ஒலிவ மரத்தோடு ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிற இந்த சபைக்கு தான் சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. பொது மொழிபெயர்ப்புல இந்த கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 27, 28 வசனங்களை நாம் பொது மொழிபெயர்ப்பில் படிக்கும்போது அந்த தரித்து கொள்ளுதல் என்கிற அந்த இடம் அணிந்து கொள்ளுதல், அணிந்திருத்தல் என்கிறதான அர்த்தம் நமக்கு புரிகிற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. வாசிங்க திருவிவிலியத்தில் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27 வசனத்தை படிப்போமாக. அவ்வாறு எனில் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி
திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படியானால் அருமையானவர்களே, அன்பான தேவ ஜனமே, நீங்களும் நானும் அவரை அணிந்து கொள்ளுகிற ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அவர் அணிந்து கொள்றதுனா என்ன அர்த்தம்? எப்படி ஒரு ஆடை அணிந்தவங்க வெளியில இருந்து பார்க்கிற மற்றவங்க இந்த அணிந்திருக்கிற ஆடையை பார்ப்பது போல நம்மிலே கிறிஸ்து வெளிப்படுவார். அதான் கிறிஸ்துவை அணிந்து கொண்ட அனுபவம். அப்போ இந்த நல்ல ஒலிவ மரத்தோடு ஒட்ட வைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கிற ஒரு மேன்மை என்னவென்றால், நாம் கிறிஸ்துவை அணிந்து கொண்டவர்களாக இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை காண்கிறவர்கள் நம்முடைய ஆண்டவர் இயேசுவை காண்பார்கள். எப்படி பார்ப்பாங்க? நம்முடைய சுபாவங்கள் மூலமாக. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அதே அந்த சுபாவங்கள், அந்த குணங்கள் நம்மிலே வெளிப்படுகிறதன் மூலமாக நம்மிடத்தில் அநேகர் கிறிஸ்துவை காண்பார்கள். நம்மளை கிறிஸ்துவை பார்ப்பாங்க. தேவஜனமே, ஐயா, அம்மா, பிரதர், சிஸ்டர், இந்த நல்ல ஒளிவ மரத்தோடு நீங்களும் நானும் ஒட்ட வைக்கப்பட்டிருப்போம். ஆனால் நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துறவங்களாக நம்ம இருப்போம். நம்ம நம்மளை காட்டுறவங்களா இருக்க மாட்டோம். நம்ம பந்தா காட்டிக்கிட்டு என்ன பாரு, நான் இப்படி, நான் அப்படின்னு சொல்லி என்னை காட்டுவது எனக்கு பிடிக்காது, அப்படி நம்ம வந்துருவோம். நாம் கிறிஸ்துவை காண்பிக்கிறவர்களாக, என்னிலே என் ஆண்டவர் யெஷுவா வெளிப்படணும், மற்றவங்க என்ன பார்க்க கூடாது, என்னிலே இருக்கிற இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிறதான ஒரு அனுபவம் நமக்கு வந்துடும். நம்மை காண்கிறவர்கள் சுபாவங்கள் மூலமாக இயேசுவை பார்ப்பார்கள். ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் வெளிப்படுகிற அந்த தாழ்மை, அந்த மனதுருக்கம், அந்த பொறுமை, இதெல்லாம் நமக்குள்ள வந்துடும். அருமையானவர்களே, ஈசாயின் மகனாகிய தாவீதை பற்றி நம்ம படிக்கும்போது, இந்த தாவீது யூத குடும்பத்தில் பிறந்தாலும் ஒரு புறஜாதியான் எப்படி வளர்க்கப்படுவானோ அப்படிதான் வளர்க்கப்பட்டார். தாவீது புறக்கணிக்கப்பட்டவராக, தூக்கி எறியப்பட்டவராக, யாராலும் கண்டுகொள்ளப்படாதவராக அப்படிதான் வளர்க்கப்பட்டார். ஆனால் அவர் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த நல்ல ஒளிவ மரமாகிய இந்த இஸ்ரவேலின் தேவனோடு ஒட்ட வைக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள இருந்ததுனால, தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு எல்லாராலும் வேண்டாம் என்று தூக்கி எறியப்பட்ட இந்த தாவீது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 16ஆம் அதிகாரத்தில் அங்க கேட்கிறார் பாருங்க, அவருடைய குமாரர்கள் இவ்வளவுதானா? சாமுவேல் அபிஷேகம் பண்ண அந்த ஈசாயை பார்த்து கேட்கிறார், அவருடைய குமாரர்கள் எல்லாம் இவ்வளவுதானா அப்படின்னு கேட்கிறார். உடனே அவர் சொல்றாரு, ஒருத்தர் இருக்கான், இளையவன் ஒருத்தர் இருக்கான். வாசிங்க, எத்தனாம் வசனம்? 11ஆம் வசனம் படிங்க. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாய் கேட்டான். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா அப்படின்னு கேட்கிறார் பாருங்க. அதற்கு அவன், இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், எல்லாருக்கும் இளையவன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றார். இவனை ஆண்டவர் ஒருவேளை இங்க இருக்கிறவங்கள யாரையாவது ஒருத்தர் ஒருவேளை செலக்ட் பண்ணியிருந்தாருன்னு வைங்க, அவ்வளவுதான், அவன் கதையே க்ளோஸ். தாவீது என்கிற ஒருவர் வரலாற்றில் வந்திருக்கவே மாட்டார். அவருடைய அந்த அனுபவங்கள், அவருடைய காரியங்களுடைய வாழ்க்கையே மூடப்பட்ட, மறைக்கப்பட்ட ஒன்றாகவே போய்விடும். தாவீது என்கிற ஒரு சகாப்தமே இருந்திருக்காது. ஆனால் தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட இந்த தாவீது தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரோடு ஒட்டி இருந்ததுனால, அந்த நல்ல ஒளிவ மரத்தோடு ஒட்டி இருந்ததுனால பாருங்க, இப்ப அவர் வரும்போது ஒரு அலங்கோலமான நிலைமையில தாவீது அங்க இல்ல. படிங்க, தொடர்ந்து வாசிங்க. இப்ப ஆள் அனுப்பி அழைத்து வர சொல்றாங்க பாருங்க, வாசியுங்கள், படிங்க. ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்து, அவன் இங்கு வருமட்டும் நான் பந்தியில் இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனி. பாருங்க, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது அலங்கோலமா இல்ல, நல்ல ஒளிவ மரத்தோட ஒட்ட வைக்கப்பட்டிருந்ததுனால
அவர் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்காராம்? சிவந்த மேனியும் அழகிய கண்களும், அழுக்கடைந்த கண்கள் அல்ல, அழகிய கண்கள், அழகிய கண்களும், நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தான். நல்ல ரூபம், கள்ள ரூபம் இல்ல, நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தானா. அப்பொழுது கர்த்தர், இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். இவன்தான் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, தூக்கி எறியப்பட்ட தாவீது இந்த நல்ல ஒலிவ மரத்துல ஒட்ட வைக்கப்பட்டதுனால அழகிய ரூபமும் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமாய் இருந்தது போலதான் நாம் எல்லாரும் தூக்கி எறியப்பட்டவங்க தான், நம்ம அருவருக்கப்படத்தக்கவங்க தான். ஆனா இந்த நல்ல ஒலிவ மரத்தோடு ஒட்ட வைக்கப்பட்டதுனால நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அழகிய ரூபம், அழகிய கண்கள் எல்லாம் என்ன? கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு அனுபவம். அவருடைய தாழ்மை, அவருடைய பொறுமை, அவருக்குள்ள இருக்கிற அந்த திவ்ய குணங்கள், இதெல்லாம் தான். இவைகள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கிறது, நமக்குள்ளாக வெளிப்படுகிறது. ஆகவேதான் நம்ம பாடுகிறோம், பதிலுக்கு பதில் செய்யாமல் இருந்து நிந்திப்பவர் போய் நிதமும் ஜெபித்து பதிலுக்கு பதில் செய்யாமல் இருந்து நிந்திப்பவர் போய் நிதமும் ஜெபித்து சபித்திடும் சத்துருக்களை ஆசீர்வதித்து சபித்திடும் சத்துருக்களை ஆசீர்வதித்து பிதாவை போலாக கடவோம், பிதாவை போலாக கடவோம். இயேசுவின் சிந்தையை தரிப்போம், நேசமோடவர் அன்பில் தரிப்போம். இயேசுவின் சிந்தையை தரிப்போம். மூலவுபதேசங்களை கடந்து உலகத்தின் தேசத்தை மனமுவந்தறுத்து மூலவுபதேசங்களை கடந்து உலகத்தின் தேசத்தை மனமுவந்தறுத்து நலமென காண்பதை நாள்தோறும் உணர்ந்து நலமென காண்பதை நாள்தோறும் உணர்ந்து பூரணராக கடவோம், பூரணராக கடவோம். இயேசுவின் சிந்தையை தரிப்போம், நேசமோடவர் அன்பில் களிப்போம். இயேசுவின் சிந்தையை தரிப்போம். கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிற அனுபவம் இந்த நல்ல ஒலிவ மரத்தோடு ஒட்ட வைக்கப்படுறவங்க வாழ்க்கையில தான் வரும். எப்படி தூக்கி எறியப்பட்ட தாவீது அழகிய ரூபமும் அழகிய கண்களும் சிவந்த மேனியும் உள்ளவனாய் இருந்தது போல இந்த நல்ல ஒலிவ மரத்தோடு ஒட்ட வைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில நாம் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுதல், கிறிஸ்துவை பிரதிபலித்தல், சுபாவங்கள் மூலமாக பிரதிபலித்தல் என்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். பிரதர் சிஸ்டர், நீங்களும் நானும் வெறும் ஆண்டவன் ஆசீர்வச்சிருக்காரு, நான் ஏழையா வந்தேன், இப்ப நான் பணக்காரனா மாத்திருக்காரு, இப்படி நம்ம ஆண்டவரை பிரதிபலிக்கிறது முக்கியம் கிடையாது. என் சுபாவம் மாறி இருக்கு. ஒரு காலத்துல நான் பயங்கர கோபமா இருப்பேன், இப்ப எனக்கு தாழ்மை வந்திருக்கு, சாந்தம் வந்திருக்கு, எனக்கு பொறுமை வந்திருக்கு, மன்னிக்கிற சுபாவம் வந்திருக்கு, பரிசுத்தம் வந்திருக்கு. இப்படி சொல்லணும். இது யாருக்கு வரும்? இந்த நல்ல ஒலிவ மரத்தோடு ஒட்ட வைக்கப்பட்டவங்க தான். அந்த வேரினுடைய சாரம் இவங்களுக்குள்ளாக வந்து இறங்கும், தேவனுடைய வார்த்தையின் மூலமாக வந்து இறங்கும். நாலாவது எபேசியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 19 22 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கட்டப்படுதல் என்கிறதான ஒரு அனுபவம் உண்டாகிறது. கட்டப்படுதல், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு கட்டி எழுப்புகிற வேலையை செய்கிறார். 22ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிப்போமாக. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய எபேசியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். எபேசியர் 2:22 வாசிங்க. அவர் மேல் நீங்கள் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்ப இங்கே ஆண்டவர் நம்மை கட்டுகிறார், நாம் எல்லாரும் கட்டப்படுகிறோம்.
தரித்துக் கொள்வது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் கட்டப்படுதல் என்கிற அனுபவம் நமக்கு வருகிறது. எப்படியெல்லாம் கட்டுறாரு? நம்மை எப்படியெல்லாம் கட்டுகிறார் என்றால், அந்த 19 நீங்க படிச்சீங்கன்னா ஆண்டவர் நம்மை கட்டுகிறதான 5 விதங்களை நாம் அங்கே படிக்க முடியும். வாசிங்க 19ஆம் வசனத்திலிருந்து. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு கூட ஒரே நகரத்தார். ஒரே நகரத்தார். நகரத்தார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இதெல்லாம் எபிரேய கண்ணோட்டத்துல பார்த்தாதான் புரியும். நகரத்தார் அப்படின்னா அந்த நாட்கள் எல்லாம் நகரத்துல பட்டணத்துல தான் யார் இருப்பாங்க தெரியுமா? நியாயாதிபதி இருப்பார். ஒரு பட்டணத்து வாசல்ல, ஒரு பட்டணத்துக்குள்ள, ஒரு நகரத்துக்குள்ள நுழையும் போது அந்த நாட்களில் பழைய காலங்கள்ல அந்த பட்டணத்து வாசல்ல நியாயாதிபதி உட்கார்ந்திருப்பார். அப்ப நகரத்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் யெஷுவா, ஆண்டவர் இயேசு நமக்கு நியாயாதிபதியாக இருக்கிறார் என்று அர்த்தம். நமக்கு நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். நீங்களும் நானும் நகரத்தாராக கட்டப்படுகிறோம் என்றால் நம்முடைய ஆண்டவர் யெஷுவா நமக்கு நியாயம் செய்கிற நியாயாதிபதி என்பதை படிக்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீடாக இருந்து, தேவனுடைய வீட்டார். இரண்டாவது, அப்போ ஆண்டவர் நம்மை தேவனுடைய வீட்டாராக நம்மை கட்டுகிறார். வீட்டார் என்று சொல்லும் போது ஒரு வீட்டுக்கு தலைவர் அவசியம் அல்லவா? அதுபோல நம்முடைய ஆண்டவர் யெஷுவா, நம்முடைய ஆண்டவர் இயேசு நமக்கு தலைவராக மாறுகிறார். நமக்கு தலைவர், அவர்தான் நமக்கு தலைவராக மாறுகிறார். அப்ப நியாயாதிபதி நகரத்தாராக கட்டி எழுப்பப்படும் போது அவர் நமக்கு நியாயாதிபதி. வீட்டாராக நாம் கட்டி எழுப்பப்படும் போது நமக்கு அவர் தலைவர், நம்மை வழிநடத்துகிற தலைவராக இருக்கிறார். அந்த வீட்டார் தான் அப்போஸ்தல தீர்க்கதரிசிகளினுடைய அஸ்திபார கற்கள். இயேசு கிறிஸ்து அதுக்கு மூளைக்கல்லாக இருக்கிறார்னா படிக்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. அப்போஸ்தலரும் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும். அடுத்து பாருங்க, மாளிகை. நம்மளை எப்படி கட்டுறாரு? மாளிகை. ஒரு மாளிகையில யார் இருப்பாங்க? ராஜா இருப்பார். ராஜா இருப்பார். மாளிகையில ராஜா இருக்கிறதுனாலதான் மாளிகையில ராஜா இருக்கிறார் பாருங்க. அதனாலதான் நம்ம பாடுறோம், ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரமும் மறந்திருப்பேன். மாளிகையில யார் இருப்பாங்க? அரண்மனை அல்லவா? மாளிகையில தான் ராஜா இருப்பார். இதே போல நம்மை மாளிகையாக கட்டுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நமக்கு ராஜாவாக இருக்கிறார் என்று அர்த்தம். நமக்கு அவர் ராஜா, ராஜாவாக நமக்குள்ளே வாழ்கிறார். ராஜாவாக இருந்து நம்மை ஆளுகை செய்கிறார். மாளிகை. அது மாத்திரமல்ல, அங்க போட்டிருக்கு, தொடர்ந்து படிக்கும்போது இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய். ஆலயம். ஆலயத்துல யார் இருப்பாங்க? ஆசாரியர் இருப்பார். தேவன் வாசம் பண்ணுகிறார். பட் அந்த ஆலயத்துல தான் யாருக்கு வேலை? ஆசாரியருடைய வேலை. தூபம் காட்டுவது, குத்துவிளக்கை ஏற்றுவது, அப்பங்களை அடுக்கி வைப்பது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் யாருடையது? ஆசாரியருடையது. அவர் ஆலயத்திலுள்ள தான் அந்த வேலையை செய்வார். இதுபோல நாம் ஆலயமாக இருக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய ஆண்டவர் யெஷுவா நமக்குள்ள ஆசாரியராக இருக்கிறார். ஆசாரியனுடைய வேலை என்ன? பரிந்து பேசுவது. அப்ப நமக்காக பரிந்து பேசுகிறவராக, ஆசாரியராக நமக்குள்ளே இருக்கிறார். எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் 24, 25, 26 வசந்த வீட்டில் வாசித்துக் கொள்ளுங்க. அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார், பரிந்து பேசுகிறார், பரிதவிக்கிற ஆசாரியராக நமக்கு இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களுக்காக பரிதவிக்கிற ஒரு ஆசாரியர். அப்போ ஆசாரியராக இருக்கிறார். அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து படிக்கும்போது நம்ம ஆலயமாக கட்டுவது மாத்திரமல்ல, அந்த வசனத்தில் படிக்கும்போது வாசியுங்கள். அவர் மேல் நீங்கள் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். வாசஸ்தலம்.
இந்த வாசஸ்தலம் என்று சொல்லும்போது யோவான் 1:14 சொல்லி இருப்பது போல அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக வாசம் பண்ணுவதற்கு தான் வாசஸ்தலம். அப்படியான அருமையானவர்களே, அன்பான தேவ ஜனமே, பிரதர் சிஸ்டர், ஆண்டவர் நம்மை கட்டி எழுப்புகிறார். கட்டப்படுதல். எப்படி நம்மளை கட்டுறாரு? ஒரே நகரத்தாராக கட்டுகிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு அவர் நியாயம் செய்கிற நியாயாதிபதி. அடுத்து ஒரே வீட்டாராக கட்டுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் நமக்கு தலைவராக இருந்து நம்மை நடத்துகிறார். அடுத்து மூணாவது, அவர் நம்மளை எப்படி கட்டுறாரு? மாளிகையாக கட்டுகிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் நமக்குள்ளே ராஜாவாக இருந்து நம்மை ஆளுகை செய்கிறார். நான்காவதாக எப்படி இருக்கிறார்? அவர் நமக்கு ஆலயமாக இருக்கிறார். ஆலயமா இருக்கார் என்ன அர்த்தம்? நமக்காக பரிந்து பேசுகிற ஆசாரியராக அவர் இருக்கிறார். அடுத்தது வாசஸ்தலமாக நம்மை கட்டுகிறார் என்ற என்ன அர்த்தம்? கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இந்த கிருபையும் சத்தியமும் இணைஞ்சிருந்தாதான் நம்ம பரலோகத்துக்கு போய் சேர முடியும். அப்போ நம்மை கட்டி எழுப்புதல், கட்டுதல், கட்டப்படுதல் யாருக்கு நடக்கும்? இந்த நல்ல ஒளிவ மரத்தோட ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறாங்களே, அவங்களுக்கு தான் அந்த மேன்மை கிட்டி வரும். கட்டப்படுதல் என்கிற வேலை நடக்கும், அந்த மேன்மை உண்டாகும். இதை நாம் இங்கே படிக்கிறோம். ஐந்தாவதாக எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 15-16 வசனங்களை படிக்கும்போது, எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 15-16 வசனங்களை படிக்கும்போது, வளர்ச்சி அடைதல், ஒரு நிமிஷம், வளர்ச்சி அடைதல் என்கிறதான ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். வளர்ச்சி அடைதல். இந்த நல்ல ஒளிவ மரத்தோட ஒட்ட வைக்கப்பட்டவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தேக்க நிலையிலேயே இப்படி இருந்துட மாட்டாங்க. ஒரு குழந்தையாவே. ஒரு அருமையான தேவ மனிதர் சொன்னாராம், இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விசுவாசிங்க 20 வருஷம் 30 வருஷம் ஆகியும் இன்னும் பேம்பஸ் போட்டுக்கிட்டு இருக்கிற நிலைமையில தான் இன்னைக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு அருமையான தேவ மனிதர் சொன்னாராம். சபையினுடைய நிலைமையை பற்றி சொல்லும்போது, திருச்சபையினுடைய நிலைமை 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் ஆகியும் கூட இன்னும் பேம்பஸ் போட்ட நிலைமை தான் இருக்கு. ஒரு குழந்தைக்குரிய அனுபவத்திலேயே தான் இருக்கிறாங்க. ஒரு சின்ன வேதனை, ஒரு சின்ன வலியை கூட தாங்க முடியல. ஆனால் இந்த நல்ல ஒளிவ மரத்தோடு ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறாங்களே, இவங்க வாழ்க்கையில வளர்ச்சி உண்டாகும். படிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15-16 அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அடுத்த வசனம், அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல விதமான கணுக்களாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் அவயத்துக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே எனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. வளர்ச்சி. அப்ப இந்த நல்ல ஒளிவ மரத்தோடு நாம் ஒட்ட வைக்கப்பட்டால்தான் அந்த வளர்ச்சி உண்டாகும். இதுக்குதான் அந்த 13ஆம் வசனத்துல 5 விதமான ஊழியர்களை, உத்தியோகஸ்தர்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 5 விதமான உத்தியோகஸ்தர்கள். படிங்க, யார் யாரு? அந்த 13ஆம் வசனம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை படிக்கும்போது, அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷர்களாகவும் சிலரை மேய்ப்பர்களாகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அதாவது அப்போஸ்தல, தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர், மேய்ப்பர்கள், போதகர்னு சொல்லும்போது உலகளாவிய சபைக்குள்ள அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. கர்த்தருக்காக நல்லா பயன்படுகிற பரிசுத்தவான்கள் இருக்காங்க. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர், மேய்ப்பர்கள், போதகர் உலகளாவிய சபைக்குள்ளே இருக்கிறார்கள். ஆனா இந்த நல்ல ஒளிவ மரத்தோடு ஒட்ட வைக்கப்பட்டா அந்தந்த உள்ளூர் சபை இருக்கு பாருங்க, லோக்கல் சர்ச், அந்த சபைக்குள் இருந்தே இந்த 5 விதமான உத்தியோகஸ்தரும் எழும்புவார்கள். பிரதர், சிஸ்டர், ஐயா, அம்மா, இன்னைக்கு நம்ம பார்க்கறதெல்லாம் என்ன? முழு உலகத்தில் உலகளாவிய சபையில அவர் அப்போஸ்தலர்,
அந்த தேவ மனிதர் தீர்க்கதரிசி, அவர் நல்ல ஒரு போதகர், அவர் நல்ல ஒரு மெய்ப்பர், அவர் இந்த குறிக்கப்பட்ட மனிதர் நல்ல ஒரு சுவிசேஷகர். ஓகே, இது உண்மைதான். ஆனா நல்ல ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்டிருந்தா நம்ம இருக்கிற சபைக்குள்ளிருந்தே இந்த 5 விதமான உத்தியோகஸ்தர்கள் எழும்ப வேண்டும். அதான் தேவ சித்தம். எல்லா சபைகளுக்குள்ள அங்கிருந்தே அப்போஸ்தலர்கள் எழும்புவாங்க. அவங்க எழும்பி என்ன செய்வாங்க? புறப்பட்டு போய் அநேக இடங்களிலே சபைகளை ஸ்தாபிப்பார்கள். இந்த உள்ளூர் சபை இருக்கே, இதற்கு ஆதரவாக அநேக இடங்களில் போய் புறப்பட்டு போய் சபை இல்லாத இடங்களிலே சபைகளை ஸ்தாபிப்பார்கள். ஸ்தாபிக்கப்பட்ட சபையை கர்த்தருக்கு நேராக ஸ்திரப்படுத்தும்படியாக நல்ல சத்தியங்களையும் சொல்லுவார்கள். அடுத்து தீர்க்கதரிசி, நம்முடைய சபைக்குள்ளிருந்தே, நம்ம லோக்கல் சபை, உள்ளூர் சபைக்குள்ளிருந்தே புறப்பட்டு போய் அவங்க என்ன செய்வாங்க? தீர்க்கமாக வசனத்தை சொல்லுவாங்க, சத்தியத்தை தீர்க்கமாய் சொல்லுவார்கள். அடுத்து போதகர்கள், வேதத்தை நல்லா அதனுடைய ஆழங்களை போதிக்கிறவர்கள். சுவிசேஷகர்கள் என்ன செய்வாங்க? ரட்சிக்கப்படாத மக்களிடத்தில் போய் ஆத்தும பாரத்தோடு சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள். மெய்ப்பர்கள் யார்? சபையின் மேல பாரமுடையவர்களாக, ஆடுகளின் மேல் பாரமுடையவர்களாக, சபைக்கு தேவையான போஷிப்பையும் அரவணைப்பையும் கொடுக்கிற மெய்ப்பர்கள் நமக்குள்ளிருந்து எழும்புவாங்க. அதனால உலகளாவிய சபைக்குள்ளிருந்து அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் இவங்கெல்லாம் எழும்புறது நல்லதுதான். ஆனால் அதை விட முக்கியம், இந்த கடைசி நாட்களில் இந்த நல்ல ஒலிவ மரத்தோடு ஒட்ட வைக்கப்பட்டாதான் நம்ம இருக்கிற சபைக்குள்ள இருந்து, நம்ம நடத்துகிற சபைக்குள்ள இருந்தே இவங்கெல்லாம் எழும்பணும். சும்மா ஏதோ சபைக்கு வந்தோம், ஏதோ உட்கார்ந்தோம், வசனம் கேட்டோம், போனோம், திரும்ப அடுத்த வாரம் வந்தோம், சபைக்கு வந்தோம், வசனம் கேட்டோம், போனோம், அப்படி கிடையாதுங்க. இப்படி எழும்புகிறதான ஒரு மேன்மையான அனுபவம் உண்டாகும். அப்ப வளர்ச்சி அடைதல், இப்படி எழும்பி சபைக்குள்ளாக நல்ல வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டாகும். சத்தியத்தை கை கொண்டு வருகிற ஒரு அனுபவம் உண்டாகும். தலையாகிய கிறிஸ்துவை போல வளருகிற ஒரு அனுபவம் உண்டாகும். இதை நாம் இங்கே படிக்கிறோம். ஆறாவது கிட்டி வருகிற மேன்மை என்ன? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 23, 24 வசனங்களை படிக்கும் போது காக்கப்படுதல் நடக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 23, 24 வசனங்கள் கவனிக்கிறீர்களா? சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும், உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. கவனித்தீர்களா? இப்ப நம்ம படிச்சதெல்லாம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நம்ம ஆரம்பத்தில் படிச்சோமே, யூதர்களும் புறஜாதிகளும் இணைந்து அப்படி ஸ்தாபிக்கப்பட்ட சபை. அந்த 4 சபைக்குள்ள இருந்து தான் அந்த மேன்மைகளை படிக்கிறோம். அப்ப இப்ப தெசலோனிக்கே சபைக்குள்ள வந்திருக்கோம். தெசலோனிக்கே சபையில என்ன? அங்கிருந்து வருகிற மேன்மை என்ன? காக்கப்படுதல். பரிசுத்த வாழ்க்கையிலும் குற்றமற்ற ஜீவியத்திலும் நாம் காக்கப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கிறது. ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த தெசலோனிக்கே சபைக்கு சொல்லும் போதுதான் 27ஆம் வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் உபயோகப்படுத்தப்படுகிற ஆணை அப்படிங்கிற வார்த்தையை இங்கதான் சொல்ற. ஆணையிடுகிறேன் அப்படிங்கிற வார்த்தை இங்க இந்த சபைக்கு தான் சொல்றார். 27ஆம் வசனத்தை பாருங்க. இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கு வாசிக்கும்படியாக செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஆணையிட்டு சொல்லுகிறேன். ஏன்னா இந்த சபை இதுல எதை பத்தி இருக்குன்னா, அதிகமா கர்த்தருடைய வருகையை பற்றி இருக்கிறது. அதனால இது எல்லா இடங்களிலும் எல்லா சபைகளுக்கும் இது வாசிக்கப்பட வேண்டும் என்று நான் ஆணையிடுகிறேன். அப்ப இந்த வருகைக்கு ஆயத்தப்படுகிற இந்த சபைக்கு தான் சொல்றாரு, பரிசுத்த வாழ்க்கையிலும் குற்றமற்ற ஜீவியத்திலும் காக்கப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. அருமையானவர்களே, நம்முடைய ஆவி ஆணையிடுதல் என்பது இந்த சபைக்கு தான் வருகிறது என்பதை நாம் கவனிக்கிறோம். பரிசுத்தமாகுதல், குற்றமற்ற வாழ்க்கையில் நம்ம காக்கப்படுவது என்பது ரொம்ப முக்கியம். வருகைக்கு போகிறதுக்கு ரொம்ப முக்கியம். இது ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த 3லையும் இது நடக்கணும்.
பரிசுத்தமாக என்று சொல்லுவது நம்முடைய ஆவியிலையும் பரிசுத்தம் வரணும், நம்முடைய ஆத்மாவிலும் பரிசுத்தம் வர வேண்டும், நம்முடைய சரீர நடக்கையிலும் பரிசுத்தம். அதாவது ஆவி ஆத்மா அதோடு சேர்ந்து சரீரம் வருது. இந்த ஆவி ஆத்மா என்று சொல்லும்போது நம்முடைய விருப்பங்கள், வாஞ்சைகள், எண்ணங்கள், தீர்மானங்கள், இப்படி இந்த மாதிரி உள்ளான பகுதிகள் இருக்கிற அதுலேயும் பரிசுத்தம் வரணும். சும்மா வெளிப்படையா நான் கொலை செய்யலை, விபச்சாரம் பண்ணலை, நான் பொய் சொல்லலை, ஓகே நாங்கள் பரிசுத்தமாக இருக்கிறோம், அதல்ல. உள்ள நம்முடைய விருப்பங்களில், நம்முடைய வாஞ்சைகளில், நம்முடைய தீர்மானங்களில் இதுல பரிசுத்தம் வரணும், இவைகளில் வரணும். இதெல்லாம் தான் ஆவி ஆத்மாவோடு சம்பந்தப்பட்ட பகுதி. நாம் எடுக்கிற தீர்மானத்தில், நாம் சிந்திக்கிற சிந்தனைகள், விருப்பங்கள், வாஞ்சைகள், எண்ணங்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்தம். அதோடு சேர்ந்து சரீர பிரகாரமாக அதனுடைய வெளிப்பாடாக, அதனுடைய பிரதிபலிப்பாக நாம் அதை சரீரத்தில் வெளிப்படையாக நாம் அதை பிரதிபலிக்க வேண்டும். இப்படி நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த மூன்றிலையும் பரிசுத்த வாழ்க்கையும் குற்றமற்ற ஜீவியமும் உண்டாகணும். இந்த அனுபவங்களில் நாம் காக்கப்பட வேண்டும். இந்த அனுபவம் இருந்தால் தான் நம்ம வருகைக்கு போக முடியும். இதற்காக தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதாங்க போட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் நாள் பரியந்தம் குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. காக்கப்படுதல் என்கிற அந்த அனுபவம் இருந்தாதான் நம்ம வருகையில் போக முடியும். இதை நாம் இங்கே படிக்கிறோம். அப்ப இந்த மேன்மை யாருக்கு கிடைக்கும்? இந்த நல்ல ஒலிவ மரத்தோடு யார் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த மேன்மைகள் கிடைக்கும். கடைசியாக 7வது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 16 இருந்து படிக்கும்போது எடுத்துக்கொள்ளப்படுதல், அந்த மேன்மையும் இந்த நல்ல ஒலிவ மரத்தோடு ஒட்ட வைக்கப்பட்டவங்களுக்கு தான் நடக்கும். எடுத்துக்கொள்ளப்படுதல் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். சோ நம்ம கர்த்தரோடு கூட இருக்கும்படியாக நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது யாருடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று சொன்னால், இந்த நல்ல ஒலிவ மரத்தோடு ஒட்ட வைக்கப்பட்டவங்க வாழ்க்கையில் தான் நடக்கும் எடுத்துக்கொள்ளப்படுதல். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவமாக இருக்கிறது. எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்போதும் கர்த்தரோடு கூடவே இருக்கிறதான அந்த பாக்கியத்தை நாம் பெற வேண்டும். அப்ப எடுத்துக்கொள்ளப்படுதல் ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவம். இது நல்ல ஒலிவ மரத்தோடு ஒட்ட வைக்கப்பட்டவங்க வாழ்க்கையில் தான் நடக்கும். அப்ப இதுக்கு வாழ்கிறவர்கள், வருகை வரைக்கும் உயிரோடு இருக்கிறவங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். அல்லது வருகைக்கு முன்பாக ஒருவேளை மரணம் சந்தித்தால் கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்க வேண்டும். உயிரோடு இருக்கிறவங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். அல்லது மரணம் என்கிற ஒன்று சம்பவித்தால் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்து மரிக்க வேண்டும். இந்த ஒரு அனுபவத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். இந்த ஒரு ஜீவியம் நமக்கு ரொம்ப முக்கியம். வாழ்கிற காலம் வரைக்கும் கிறிஸ்துவுக்குள்ள வாழணும். ஒருவேளை மரணம் என்கிற ஒன்று வந்தால் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்து மரிக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே உண்டாக வேண்டும். அப்பதான் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இது யாருக்கு வரும்? இந்த நல்ல ஒலிவ மரத்தோடு ஒட்ட வைக்கப்பட்டவங்க வாழ்க்கையில தான் இந்த ஒரு அனுபவம் உண்டாகும். கிறிஸ்துவுக்குள் இருந்து கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற ஒரு அனுபவம் உண்டாகும். பிரதர், சிஸ்டர், நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்கு உள்ள இருக்கிறோமா அல்லது கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறோமா என்பதை நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு உள்ள இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கங்கிறது நம்ம ரொம்ப கவனத்தோடு நாம் அதை கவனிக்கிறோம். நல்லா கவனிங்க.
நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், அபிஷேகம் பெற்றுட்டோம், சபைக்குள்ள வந்திருக்கோம், அதனால மட்டுமே நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்பது அர்த்தம் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டார்கள், செங்கடலை கடந்தார்கள், வனாந்தரத்தில் வந்தாங்க. ஆனாலும் அவர்கள் சரியான விதத்தில் தன்னை உண்டாக்கின கர்த்தருக்குள்ள வராதபடிக்கு எகிப்தை தானே உள்ளே வைத்திருந்தார்கள். அதனால நிறைய நேரங்களில் நாங்கள் எகிப்தில் இருந்தால் நல்லா இருந்திருக்கோம், எகிப்தில் இருந்தால் நாங்கள் நல்லா வாழ்ந்திருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உண்மையாய் கிறிஸ்துவுக்குள் இருப்பது என்பது என்ன? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை படிக்கும்போது வாசிங்க. 1 யோவான் 2, அவருடைய வசனத்தை கைக்கொள்கிறவனிடத்தில், அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். வசனத்தை கைக்கொள்ளுகிறவங்க தான் தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும். வசனத்தை கைக்கொள்ளுகிறவங்க தான் அவர்கள் தான் அவருக்குள் இருக்கிறவர்கள். வசனத்தை கைக்கொள்ளணும். இது யாருக்கு? நல்ல ஒளிவ மரத்தோடு ஒட்ட வைக்கப்பட்டவங்க தான் அது நடக்கும். ஏன்னா அந்த வேருக்கும் சாரத்துக்கும் உரியவர்களாக தேவன் நம்மை மாற்றுகிறாரே. அப்ப இந்த வசனத்தை கை கொள்ளுகிற அனுபவம் சொல்லும் போது எடுத்த உடனே நம்ம வசனத்தை கை கொள்ள முடியாது. அதற்கு சில படிகள் இருக்கிறது. உபாகமத்தில் 6ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 4-5 வசனங்களை படிக்கும்போது வாசிங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 4, 5, 6, 7 வசனங்கள் எல்லாம் படிக்கும்போது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இங்கே கேள் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க. ஷமா, எபிரேயத்துல கேள், ஷமா, SHEMA, ஷின் மெம் ஆயின், ஷமா. இப்ப வசனத்தை கை கொள்ளுகிறவங்க முதலாவது நிறைய வசனங்களை கேட்கணும். வசனங்களை நிறைய கேட்கணும். தேவனுடைய வார்த்தைகளை நிறைய கேட்கிற அனுபவம் ரொம்ப முக்கியம். கேட்கிறவர்கள் தான் வசனத்தை கை கொள்ள முடியும். இந்த நல்ல ஒளிவ மரத்தோட ஒட்ட வைக்கப்படுறவங்களுக்கு தானாகவே இந்த கேட்கிற வாஞ்சை வந்துவிடும். நிறைய பேருக்கு நிறைய நேரம் வசனம் கேட்கறதுக்கு நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை. மற்றதெல்லாம் கேட்பாங்க, வசனம் கேட்க முடியாது அவங்களால. ஒரு குறிக்கப்பட்ட நேரத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு எப்படா பிரசங்கம் முடியும்னு இருக்கும். அப்படியானா அவங்க யாரு? கிறிஸ்தவங்க. ஆனா நல்ல ஒளிவ மரத்தோடு ஒட்ட வைக்கப்பட்ட கிறிஸ்தவங்க கிடையாது. அப்ப கேட்கிற அனுபவம் முதல்ல முக்கியம். நிறைய வசனங்களை கேட்பாங்க. அடுத்தது 2வது 5ஆம் வசனம் பாருங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாய். 2வது ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிற அனுபவம் இருக்கும். ஏன்னா அன்பு கூர்ந்தாதான் தேவனுடைய வசனத்தை கை கொள்வது பாரமா இருக்காது. இப்போ காசு கொடுத்து வேலைக்காரியை கொண்டு வந்து சமையல் பண்ண வைக்கிறதுக்கும், கல்யாணம் பண்ணி ஒரு மனைவின்னு ஒரு அம்மா இருந்து அவங்க கணவருக்கு சமைச்சு போடுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. வேலைக்காரி என்ன பண்ணும்? வாங்குற காசை வாங்கிட்டு அது பாட்டில் அது இஷ்டம் போல அது என்ன செய்யணுமோ செய்து, அவர் பணம் கொடுக்குறாரு, எதை செஞ்சு வைக்கிறேன்னு அதை செஞ்சு வைக்கும், இருக்கிறதுல செஞ்சு வைக்கும். அவருக்கு சுகர் இருக்கு, சுகர் இல்லை, அவரை இப்படி நல்லா கவனிக்கணும், அதெல்லாம் அவங்களுக்கு அது விஷயமே கிடையாது. ஆனால் மனைவி என்று ஒருத்தங்க இருக்கும்போது அந்த மனைவி பாருங்க, கணவருக்கு எது விருப்பம், கணவருக்கு எப்படி செஞ்சா அவருடைய உடல் பாதுகாக்கப்படும், அந்த உடம்புக்கு ஆரோக்கியம் என்று சொல்லி ரொம்ப கவனத்தோடு செய்வாங்க. அப்ப அந்த அன்பு இருக்கிறதுனால அப்படி அந்த மாதிரி சமையல் பண்ணும்போது கவனமா பார்த்து பார்த்து செய்யறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பாரமா இருக்காது. யாருக்கு? மனைவிக்கு. கணவன் மேல் அன்பு கூறுகிற மனைவிக்கு. ஆனா பணத்துக்காக வருகிற வேலைக்காரி இருக்காங்க பாருங்க, வேலைக்காரங்க, அவங்களுக்கு அது ஒரு மேட்டரே கிடையாது. அவங்க அன்பினாலதான் செய்ய மாட்டாங்க, அவங்க ஏதோ ஒண்ணும் பாதியமா ஏதோ செஞ்சுட்டு போவாங்க. அப்படியானால் அப்ப இந்த மனைவிக்கு பாருங்க, சமையல் பண்றது மட்டும் தான், துணி துவைக்கிறது. எவ்வளவு துணினாலும் ஐயோ நம்ம கணவர் போடுற ட்ரெஸ் ஆச்சே, நம்ம பிள்ளைங்க ட்ரெஸ் ஆச்சே அப்படின்னு ரொம்ப பாரப்பட்டு ரொம்ப எஃபர்ட் எடுத்து துவைப்பாங்க. ரொம்ப எஃபர்ட் எடுத்து துவைப்பாங்க. அவங்களுக்கு அது ஒரு பாரமா இருக்காது. ஏன்னா அன்பு. இதே போலதான் ஆண்டவரை நேசிக்கிற, ஆண்டவர் மேல் அன்பு கூறுகிறவங்களுக்கு வசனத்தை கை கொள்வது பாரமானது அல்ல. அப்புறம் தொடர்ந்து வாசிங்க.
அப்புறம் அன்பு கூறும். முதல்ல கேட்கணும், வசனத்தை நிறைய கேட்கணும். ரெண்டாவது ஆண்டவர் மேல் அன்பு கூற வேண்டும். அடுத்தது, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவது. மூணாவது, அது இருதயத்துக்குள்ள இருக்கணும், இருதயத்துக்குள்ள போகணும். தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்துக்குள்ள போகணும். வெறும் நோட்ல இருந்தா மட்டும் போதாது, நம்முடைய ஹார்ட்டுக்குள்ள போகணும், இருதயத்துக்குள்ள போகணும். இருதயம், தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருந்ததுன்னு சங்கீதத்தில் படிக்கிறோமே, அதுபோல இருதயம் தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்திருக்க வேண்டும். அப்புறம் படிங்க. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. நாலாவது, போதிக்கணும், பிள்ளைகளுக்கு போதிக்கணும். ஒன்னும் பாதியுமா இல்ல, கருத்தாய் போதிக்கணும். பிள்ளைங்களுக்கு போதிக்கணும், டீச் பண்ணணும். அடுத்தது வாசிங்க. போதித்து, நீ உன் வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற பொழுதும், வழியிலே நடக்கிற பொழுதும், படுத்துக் கொள்கிற பொழுதும், எழுந்திருக்கிற பொழுதும் அவைகளை குறித்தே பேசணும். தேவனுடைய வார்த்தைய பேசணும். படுத்திருக்கும் போதும், எழும்பும் போதும், உட்காரும் போதும், என்ன செய்யும் போதும் தேவனுடைய வார்த்தைகளையே பேசுகிற ஒரு அனுபவம் இருக்கணும். பேசுகிறோம், அப்பதாங்க இது கை கொள்ள முடியும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு சபைக்கு வந்து பிரசங்கம் கேட்கும் போது வார்த்தையை கேட்குறாங்க, மற்றபடி அவங்களுக்கு நார்மலாக இருக்கும் போதெல்லாம் வசனத்தை பேசுனா என்னங்க இதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு பிடிக்காதுங்க. இன்னைக்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்படி நிறைய பேருக்கு வசனம் பேசுறது, வசனத்தை மையமாக வச்சு பேசுறதே பிடிக்காது. வெறும் இந்த பிரசங்க நேரத்தில், கூட்ட நேரத்தில் மட்டும்தான். அப்படிப்பட்டவங்கெல்லாம் வசனத்தை கை கொடுக்குற அனுபவமே வராது. அது அந்த மாதிரி கிறிஸ்தவங்களோடலாம் நம்ம ஒட்டவே கூடாது. சும்மா ஹாய் பாயோடு நிறுத்திக்கணும். அவங்க ஏன்னா வசனம் பேசுறது பிடிக்காது, வசனத்தை மையமாக வைத்து பேசுவதெல்லாம் பிடிக்காது. அது உங்களுக்கு போர் அடிக்கும், பிடிக்காது. அப்ப நம்ம அப்படி இருக்கக்கூடாது. வசனத்தை பேசி அப்புறம் வாசிங்க. அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியா இருக்க கடவது. அதாவது உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. அதாவது கைகளில கட்டிக்கொள்றது அப்படின்னா சொல்றது என்னன்னா, அதை எப்போதுமே நம்முடைய கண்கள்ல படுகிற மாதிரியே அதை வைக்கணும். சில ஊழியக்காரங்க பார்த்தீங்கன்னா வீட்டுடைய வாசல்ல இருந்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைகளாலேயே நிரம்பி இருக்கும். இப்படியெல்லாம் மொத்தத்தில் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன். இப்போ பாருங்க, முதல்ல கேட்கணும், ரெண்டாவது ஆண்டவர் மேலே அன்பு வைக்கணும், மூணாவது கருத்தா போதிக்கணும், நாலாவது மூணாவது வந்து அதை இருதயத்தில் வைக்கணும், நாலாவது கருத்தா போதிக்கணும், அஞ்சாவது பேசணும், ஆறாவது நம்முடைய கண்களிலே படக்கூடிய விதத்தில் எழுதுவதோ, அதை எப்படியோ நம்முடைய கண்களில் படக்கூடிய விதத்தில் தேவனுடைய வார்த்தையை வைத்திருக்க வேண்டும். அதாவது தேவனுடைய வார்த்தையை விட்டு நம்ம விலகக்கூடாது. புதிய ஏற்பாட்டில் வாழ்ற நமக்கு உன் கைகளில் கட்டி அதை எழுதி வை அப்படிங்கிறது என்னன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு நமக்கும் எந்த விதத்தில் டிஸ்டன்ஸே வந்துடக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம இப்படியெல்லாம் செய்யும் போதுதான் ஏழாவது ஸ்டெப்பு, வசனத்தை கை கொள்கிற அனுபவம் ஆவியானவரால் நமக்கு உண்டாகும். இதுதான் கிறிஸ்துவுக்குள் இருப்பது. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள், அதாவது தேவனுடைய வசனத்தை கை கொள்கிறவங்க தான் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. நாம் ஆண்டவர் வருவதற்குள்ளாக மரித்தால் வசனத்தை கை கொண்டவர்களாக மரிக்கணும், அல்லது ஆண்டவர் வருகிற வரைக்கும் உயிரோடு இருந்தா வசனத்தை கை கொண்டவர்களாக உயிரோடு இருக்கணும். அப்ப வசனத்தை கை கொள்வதும் கிறிஸ்துவுக்குள் இருப்பது ரெண்டுமே ஒன்றுதான். இந்த அனுபவம் யாருக்குள்ள வரும்? நல்ல ஒளிவ மரத்தோடு ஒட்ட வைக்கப்பட்டவங்க தான் வரும். இப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டு யுகாயுகமாக ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த பாக்கியத்தை அவர்கள் அடைவார்கள். அருமையானவர்களே, நம்மெல்லாம் எங்கேயோ கிடந்த காட்டு ஒளிவ மரமாகத்தான் நம்ம இருந்தோம். ஆண்டவர் நம்முடைய இந்த நல்ல ஒளிவ மரத்தோடு ஒட்ட வைத்திருக்கிறார். நம்மை வேறு பிரித்து அந்த நல்ல ஒளிவ மரத்தோடு நாம் ஒட்டும்படியாக காட்டு ஒளிவ மரத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்து கொண்டு வந்து இந்த நல்ல ஒளிவ மரத்தோடு ஒட்ட வைத்திருக்கிறார். ஒட்ட வைக்கப்பட்டவங்களுக்கு மாத்திரம்தான் இப்ப நம்ம படித்த அந்த மேன்மைகள் எல்லாம் உரியதாக மாறும். ஆகவே
நம்முடைய ஜீவியத்தை ஆண்டவருக்கு முற்றிலுமாக அர்ப்பணிப்போம். எடுத்துக்கொள்ளப்படணும். இப்ப நம்ம படித்த அந்த 7 மேன்மைகளும் நமக்கு சொந்தமாக்கப்பட்டு கடைசியில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படும். ஆண்டவர் வரும்போது நம்மில் ஒருவராகிலும் கைவிடப்பட்டு விடாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அனுபவம் நமக்கு ரொம்ப முக்கியம். எல்லாமே அர்ப்பணித்தவர்களாக அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் களைந்தேன், விண்ணவர் சாயல் அடைவேன், விண்ணவர் சாயல் அடைவேன். எல்லாம் நம்மை அர்ப்பணித்தவர்களாக அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் களைந்தேன், விண்ணவர் சாயல் அடைவேன், விண்ணவர் சாயல் அடைவேன். தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன். எல்லாம் ஒரு அர்ப்பணிப்போடு கர்த்தர் சமுத்திரம் ஒப்பு கொடுத்ததாக அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் களைந்தேன், விண்ணவர் சாயல் அடைவேன், விண்ணவர் சாயல் அடைவேன். மண்ணின் சாயலை நான் களைந்தேன், விண்ணவர் சாயல் அடைவேன், விண்ணவர் சாயல் அடைவேன். தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன். தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன். ஐயா, அம்மா, பிரதர், சிஸ்டர், நாம் ஒட்டவே வேண்டிய இடத்துல நம்ம ஒட்டினால்தான் நம்ம படித்த இந்த மேன்மைகள் எல்லாம் நமக்கு சொந்தமாய் மாறும். அந்த வேரினுடைய சாரம், அதற்கு நம்ம பங்குள்ளவர்களாக மாற முடியும். இப்ப நம்ம படித்த இந்த 4 சபைகள்ல சொல்லப்பட்டதான யூதர்களும் புறஜாதிகளும் இணைந்த சபைக்கு சொல்லப்பட்ட இந்த மேன்மைகள் நமக்குரியதாக மாறும். 2 கைகளை உயர்த்தி மண்ணின் சாயலை நான் களைந்தேன், விண்ணவர் சாயல் அடைவேன், விண்ணவர் சாயல் அடைவேன். இன்னொரு முறை கூட மண்ணின் சாயலை நான் களைந்தேன், விண்ணவர் சாயல் அடைவேன், விண்ணவர் சாயல் அடைவேன். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் நம்மை துதிக்கிறோம். ஒட்டினவர்களுக்கு கிட்டி வருகிற மேன்மைகள் என்ன என்பதை கடந்த 3 வாரங்களும் படிக்க உதவி செய்த தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஏனோ ஒரு கிறிஸ்தவர்கள் ஆயிட்டோம்,
என்று அப்படி ஒரு ஏனோதானோ என்று வாழாமல் ஒட்ட வைக்கப்பட வேண்டிய நல்ல ஒலிவ மரமாகிய உம்மோடு ஆண்டவரே, உம்முடைய ஆதி அப்போஸ்தல உபதேசங்களோடு நாங்கள் சரியான விதத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு அந்த முற்பிதாக்களாகிய அவர்களை தேவன் நடத்தி வந்த வழிகளாகிய அந்த மூல பதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சத்தியமாகிய இந்த வேர்களிலே ஒட்ட வைக்கப்பட்டு இப்ப நாங்கள் படித்த இந்த எல்லா விதமான மேன்மைகளையும் நாங்கள் பெற்று நீர் வரும்போது நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாக எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருத்தருக்குள்ளே அந்த கிருபைகளை தருவீராக. எல்லாருக்குள்ளே இந்த மேன்மையான அனுபவங்கள் உண்டாவதாக தயவுள்ள கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பென் எலோகிம் யெஷுவா ஹமஷியாக் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாம் நம்ம தேவனுக்கு அர்ப்பணித்தவர்களாக ஷெமா சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முடலமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சலபகாரனை மறவாதே. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இறக்கினானை முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமேன். எல்லாம் இடதுகை இருதயத்தில் வைத்து வலதுகை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி இவரே கேகா, இவரே கேகா யாவே, இவரே கேகா, இவரே கேகா யாவே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் பிரசன்னாக்கி உனக்கு சமாதானம் ஷலோம் கட்டிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யெஷுவா ஹமஷியாவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்று சதா காலங்களிலும்
நம்மை பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் இருந்து நம்ம எல்லாரையும் காப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஷலோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஏதுமில்லையிலே நீ கண்டெடுத்தீரே, என்ன செய்வீர் உம்மன் வீட்டினாய். ஏதுமில்லையிலே நீ கண்டெடுத்தீரே, என்ன செய்வீர் உம்மன் வீட்டினாய். நித்தம் திரு முகம் கண்டு நீருடியாயும் சேவி தேடுவே. நித்தம் திரு முகம் கண்டு நீருடியாய்